ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பார்ட்டி வைஸ் அமௌண்ட் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ நம்ம ஒரு கடை ரன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து ரெகுலராக பொருட்களை வாங்குகிற கஸ்டமர்ஸும் இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வாங்குகிற கஸ்டமர்ஸும் இருப்பாங்க. இப்போது ஃபர்ஸ்ட் டைம் நம்மக்கிட்ட ஒரு கஸ்டமர் வந்து வாங்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து அன்னைக்கு என்ன சேல் ப்ரைஸோ அந்த அமௌண்ட்டுக்கு தான் நம்ம வந்து ப்ராடக்டை சேல் பண்ணுவோம். இதே நம்மக்கிட்ட ரெகுலராக ஒரு கஸ்டமர் வர்றாங்க அப்படின்னா இன்னைக்கு என்ன சேல் ப்ரைஸோ அதை விட நம்ம கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி ஆஃபர்லேயும் கொஞ்சம் கொடுப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கஸ்டமர் வைஸாக ரேட்டை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணி நம்ம செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போது வியாபார ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஒன் இருக்குது பார்த்தீங்களா, செட்டிங்ஸ். இந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சைடில் மெனு இருக்கு பாருங்களேன், லாஸ்ட்ல இருந்து தேர்ட் ஒன் ஐட்டம். இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் ஐட்டம் செட்டிங்ஸ், இதில் வந்து பார்ட்டி வைஸ் ஐட்டம் ரேட் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கணும். பேசிக்காக இப்போ நம்ம ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ண போகிறோமோ இல்லை வேறு ஏதாவது நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பார்ட்டிஸ் ஆட் பண்ணுறதோ இல்லை வந்து எந்த ஒரு விஷயம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம் அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து செட்டிங்ஸில் வந்து அந்த சேஞ்சஸ் பண்ணணும். பேசிக்காக வந்து இந்த ஆப்ஷன் எல்லாமே வந்து நமக்கு டிக்கெல்லாம் இல்லாமல் டிசேபிளாக தான் இருக்கும். நமக்கு அந்த ஆப்ஷன் தேவைப்படுது அப்படின்னா நம்ம வந்து இது எனேபிள் பண்ணணும். வந்து எனேபிள் பண்ணாதான் அந்த ஆப்ஷனுக்கான ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம பார்ட்டி வைஸ் ஐட்டம் ரேட்டை வந்து இங்கே எனேபிள் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து செட் பண்ணிடலாம் ஒவ்வொரு பார்ட்டிக்கும். இப்போ பார்ட்டிஸ் இதில் வந்தோம்னா நம்மக்கிட்ட நிறைய பார்ட்டிஸ் இருக்காங்க. இதில் இப்போ நம்ம ரம்யா அதுக்கப்புறம் இந்த தாமரை இந்த ரெண்டு பார்ட்டிக்குமே ஒரே ஒரு ப்ராடக்டை வேறு வேறு ப்ரைஸில் நான் தர போகிறேன். ஸோ அதுதான் நான் செட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் இப்போது நம்ம ஐட்டம்குள்ளே போயிட்டு நம்ம ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ 24 மந்த்ரா ஆர்கானிக் ஃப்ளாக்ஸீட் இந்த ப்ராடக்ட் இருக்குல்ல, இதை இப்போ நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இதோட சேல் ப்ரைஸ் பாருங்கள் 75 கொடுத்துருக்கோம் வித்தவுட் டேக்ஸ். ஓகேவா? சேல் ப்ரைஸ் வந்து 75 கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம கடைக்கு வந்து எப்பயாவது வந்து ஷாப் பண்ணுவாங்க. ஐ மீன் எப்பயாவதுனா புதுசாக கஸ்டமர் வராங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு அந்த ஒரிஜினல் ப்ரைஸ் சேல் ப்ரைஸ் நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதை அப்டேட் கொடுத்துட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ வந்து நான் ஆட் சேல் கொடுக்குறேன். ஆட் சேல் கொடுத்துட்டு அதாவது நம்ம செட்டிங்ஸில் இப்போ பார்ட்டி வைஸ் ஐட்டம் ரேட் வந்து நம்ம எனேபிள் பண்ணிட்டோம். இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம செட் பண்ணிடுவோம். இப்போ நான் இங்கே வந்து ரம்யான்ற கஸ்டமரை வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ அவங்களோட ஃபோன் நம்பர் நம்ம கொடுத்துக்கலாம். ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு ஸோ உங்களுக்கு அட்ரஸ் எல்லாம் எப்பயும் போல் எல்லா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துட்டு இப்போ நான் அந்த ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறேன். இந்த ஃபர்ஸ்ட் 24 மந்த்ரா ஆர்கானிக் ஃப்ளாக்ஸீட் இந்த ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இப்போ 75 வந்து ஒரிஜினல் ப்ரைஸ். இப்போ இது இல்லாமல் நான் இங்கே வந்து இந்த கஸ்டமருக்கு நான் இப்போ 80 ரூபாய் வச்சு நான் வந்து சேல் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து டிஃபால்ட்டாக டேக்ஸ் ஆட் ஆகி நமக்கு வந்து 90 ரூபாய் அப்படின்னு கால்குலேட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கஸ்டமருக்கு இந்த ப்ராடக்ட் வந்து அவங்க எப்போ வந்து வாங்கினாலும் இந்த அமௌண்ட் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து சேவ் பண்ணிக்குவேன். ஓகேவா? இப்போ இது சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் பாருங்க, அதே வந்து பார்ட்டிஸ்ல இப்போ நான் ரஞ்சனி அப்படின்ற கஸ்டமருக்கு இப்போ நான் வந்து ஒரு சேல் இன்வாய்ஸை கிரியேட் பண்ணுறேன். இப்போ ரஞ்சனி இந்த பார்ட்னருக்கு இப்போ இதே மாதிரி நம்ம ஃபோன் நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபோன் நம்பர், பில்லிங் அட்ரஸ், மற்ற டீட்டெயில் கொடுத்துட்டு இப்போ அதே ப்ராடக்ட்டை நான் அந்த கஸ்டமருக்கு 100 ரூபான்னு சொல்லிட்டு நான் விற்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரம்யான்ற கஸ்டமருக்கு நம்ம வந்து 80 ரூபான்னு விற்கிறோம். ஸோ இந்த கஸ்டமருக்கு நம்ம 100 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துடலாம். இப்போ ரெண்டு கஸ்டமருக்குமே நம்ம டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போ டிஃபால்ட்டாக நம்ம ஹோம் பேஜில் இருந்துட்டு நமக்கு மாற்றி கொடுத்தோம் இல்லையா, அந்த கஸ்டமர் திரும்ப வந்து நம்ம கடைக்கு ஷாப் பண்ணுறாங்க. இப்போ ஆட் சேல் கொடுக்குறோம். நம்ம இப்போ வந்து ரஞ்சனி அப்படின்ற கஸ்டமர் நம்ம கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்க வந்து இன்னொரு நாளும் அதே பொருளை வந்து வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்க சேல் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 75 தான். இங்கே வந்துருச்சு பார்த்தீங்கன்னா சேல் பிரைஸ். அது வந்து டிஃபால்ட்டாக மற்ற கஸ்டமருக்குன்னா 75 தான் வரும். இப்போ ரஞ்சனின்ற கஸ்டமர் இந்த ப்ராடக்ட் அவங்க வந்து வாங்கினாங்கன்னா டிஃபால்ட்டாக நமக்கு வந்து 100 அப்படின்னு ஷோ ஆகும். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி வந்து 100 சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சேல் இன்வாய்ஸை கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அதனால அவங்க எப்போ வந்து ப்ராடக்ட்டை வாங்கும்போதும் 100 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். ஓகேவா? இதே இப்போ நான் டெலிட் பண்ணிட்டு இப்போ ரம்யான்ற கஸ்டமருக்கு நம்ம 80 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லையா, இப்போ ரம்யான்ற கஸ்டமருக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ அதே ப்ராடக்ட்டை நம்ம கிட்ட வாங்குறாங்க அப்படின்னா நமக்கு 80 ரூபாய் அப்படின்னு வரும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒவ்வொரு அமௌண்ட்ல வந்து செல் பண்றதை செட் பண்ணணும். இப்போ வந்து ரம்யா அண்ட் ரஞ்சனி இந்த ரெண்டு கஸ்டமருக்கு தான் இந்த அமௌண்ட்டை நம்ம செட் பண்ணணும். இப்போ மற்ற எந்த கஸ்டமருக்கு இந்த அமௌண்ட்டை செட் பண்ணலாம். சேல் பிரைஸ் வந்து 75 தான். இப்போ வந்து நான் ரஞ்சிதா இந்த கஸ்டமரை எடுத்துட்டு ஸோ அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் ஆட் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா? ஸோ அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஆட் பண்ணும்போது நம்ம ஒரிஜினல் சேல் பிரைஸ் வந்து 75 தான் வந்திருக்கு. பார்த்தீங்களா? ஸோ இப்படி தான் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நம்ம ஒவ்வொரு ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் தனித்தனியாக. ரெகுலர் கஸ்டமர் அண்ட் புதுசாக வர கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அமௌண்ட்டை
வேரி பண்ணி நம்ம அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்து ஆஃபர் கொடுத்து நம்ம வந்து ப்ராடக்ட்டை செல் பண்ணலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வியாபார ஆப்பை பற்றி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து வியாபார ஆப்போட அஃபிஷியல் பார்ட்னர். ஸோ எங்கள் வழி நீங்கள் லைசன்ஸை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வியாபார ஆப்புக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வியாபார ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ எங்கள் மூலியம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த ஒரிஜினல் அமௌண்ட்லேருந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் லைசன்ஸை இன்ஸ்டால் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ 1 இயருக்கான லைசன்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது 1 மந்த் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேலிடிட்டியும், அதே வந்து 3 இயருக்கான லைசன்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது 3 மந்த் எக்ஸ்ட்ரா வேலிடிட்டியும் கிடைக்கும். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஆஃபர் டெய்லி ஆஃபர் பேஸ்லையும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ எங்கள் மூலியமா நீங்கள் வியாபார லைசன்ஸை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வியாபார வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.